10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3ல எக்ஸசைஸ் 3.8ல நம்ம செகண்ட் சம் பார்க்குறோம். ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி இஃப் தி ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வாங்க சம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம்மை அப்படியே கொஸ்டினை தூக்கி எழுதிட்டோம். ஆல்ரெடி இவங்க சொல்லிட்டாங்க இது ஒரு பர்ஃபெக்டான ஸ்கொயரு. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏவும் பியும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருக்கோம் இங்கே 4ன்னு இருக்குது. அப்போ எந்த ஸ்டெப்பும் டேபிளும் சேமாக வருதோ அவங்கள தான் எடுத்துக்குவோம். அப்போ 2 2s are 4 வந்துருச்சா? இப்போ 2 2s are 4. இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் பவர் 4. இந்த 4 2 பிரிச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு என்ன ஆயிடுச்சு? எக்ஸ் 4ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணுவோம்? இங்கே சைன் ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே நம்ம என்ன சைன் மாற்றுவோம்? மைனஸ்ன்னு மாற்றுவோம். அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுவோமா? ஏன்னா ப்ளஸ் 4x பவர் 4 மைனஸ் 4x பவர் 4 கேன்சல். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்பில் செகண்டாக இருக்கிறவங்களையும் தேர்டாக இருக்கிறவங்களையும் அப்படியே டவுன் பண்ணி எழுதிக்கோங்க. மைனஸ் 12x கியூபு ப்ளஸ் 37x ஸ்கொயர்டு இறக்கியாச்சா? இவங்களை இறக்குனதுக்கப்புறம் இங்கே என்ன வேலை அப்படின்னா இந்த 2வோட இந்த ஹெட்டில் இருக்காங்களே இவங்களோட ஒரு இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே 2னா 2ல் தான் போயிருக்கணுமா மேம்? அப்படிலாம் இல்லை. ஹெட்டில் ஃபஸ்ட்டு நீ எந்த நம்பர் இருந்தாலும் சரி அங்கே இருக்கிறவங்களோட நெக்ஸ்ட் டிவிஷனுக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்பரால் பெருக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 2. இப்போ 2 2s are 4 எழுதியாச்சு. இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர்டை அப்படியே எடுத்து எழுதிடுங்க. எழுதியாச்சா? இங்கே மைனஸ் சைன் இருக்கனால இங்கேயும் நம்ம என்ன தான் போட்டோம்? மைனஸ், இங்கேயும் மைனஸ். இந்த 12 வர்றதுனால இங்கே 4 இருக்குது பார்த்தீங்களா? 4ஓட எந்த நம்பரில் பெருக்குனா நம்மளுக்கு 12 வரும்னு பார்க்கணும். அப்போ 3 4s are, நல்லா கவனிங்க, 3 4s are 12 எழுதியாச்சா? இங்கே 3 போட்டேன். அப்போ இங்கே என்ன தான் எழுதணும்? 3 தான் எழுதணும். இங்கே என்ன எழுதுறீங்களோ அதை தான் இங்கேனைக்கு எழுதணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு, ஆனால் இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் க்யூப். இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ். இந்த எக்ஸை போட்டுறணும், மறந்துடக்கூடாது. இங்கே என்ன எழுதுறீங்களோ அது இங்கே இருக்கணும். மைனஸு மைனஸு ப்ளஸ்ஸு 3 3s are 9 எக்ஸ் ஸ்கொயர்டு எழுதியாச்சா? இந்த இடத்துல நம்ம எக்காரணத்தை கொண்டு சைனை சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. இங்கே மைனஸ்னால் இங்கேயும் மைனஸ் வரணும். ஏன்னா இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ். இங்கே மைனஸ் சைன்னா நம்ம இங்கே என்ன போடுவோம்? ப்ளஸ்ஸு சைனு. இங்கே ப்ளஸ்ஸுனா இங்கே மைனஸு. இப்போ என்ன பண்ணுவோம்? மைனஸ் ப்ளஸ் இங்கே என்ன ஆயிடும்? 12 கேன்சல். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 37ல் இருந்து 9 மைனஸ் பண்ணும். 37ல் இருந்து 9 மைனஸ் பண்ண போகிறோம். இங்கே 9 விட இங்கே மேலே இருக்கிற நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ மைனஸ் பண்ணுறது கஷ்டம். அதனால் பக்கத்தில் போய் பாரோ வாங்கினா 3ல் இருந்து 1 கொடுத்தா இது 17ஆக மாறிடும், இங்கே 2ஆக மாறிடும். 17ல் இருந்து இப்போ 9 போயிடுச்சு அப்படின்னா இங்கே 8. இந்த 2வை அப்படியே டவுன் பண்ணுங்கள். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 28. பிக்கஸ்ட்டு சைனை தான் போடணும். ஸோ இங்கே மைனஸ்னு போடணும்னு அவசியம் இல்லை. அப்போ ப்ளஸ்ஸு தான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இந்த ப்ளஸ்ஸு பிஎக்ஸ் ப்ளஸ்ஸு ஏ எழுதியாச்சா? இதை எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 28 இருக்கு இல்லையா? அப்போ எந்த நம்பரால் வரும்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம மறுபடியும் ஸ்டெப்புக்கு போக போகிறோம். இங்கே நல்லா கவனிச்சுக்கணும். இங்கே 2 இருக்குது. இங்கே எழுதின மாதிரியே தான் 2 2s are 4 இங்கே எழுதியிருக்கீங்களே அந்த ஸ்டெப் அப்படியே வந்துடும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டா அதையும் தூக்கி எழுதிடுங்க. இங்கே என்ன எழுதியிருக்கீங்க? மைனஸ் 3x இருக்குங்க. 3 2s are 6. 3 2s are 6. ஏன்னா 6 மைனஸ் 6. இந்த எக்ஸை தூக்கி அப்படியே போட்டுருங்க. இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டாவது வாய்ப்பாடால் இங்கே இருக்கவங்கள ஹெட்டில் பெருக்க போகிறோம். 2 2s are 4 எழுதிட்டேன். எக்ஸ் ஸ்கொயர்டையும் எழுதிட்டேன். மைனஸையும் போட்டேன். 3 2s are 6xன்றதையும் எழுதிட்டேன். இங்கே என்ன நம்பர் இருக்குது? 28. இந்த 4ஆல் எந்த நம்பரோட பெருக்குனா 28 வரும்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா +7 7 4s are இங்கே என்ன எழுதுவோம்? 28. 7 4s are 28. அப்போ இங்கே +7னா இங்கேயும் +7 தான். இங்கே +7 போட்டால் இங்கேயும் +7 போடுங்க. 7 4s are 28. இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் தான். அப்படியே எக்ஸ் ஸ்கொயர்டை போட்டுருங்க.
எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வேணால் எக்ஸ் கியூப்னு வரும்போது அங்கே மேலே எக்ஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கனால இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதியாச்சு. இங்கேயும் மைனஸ், அங்கே ப்ளஸ்ஸு, அங்கே சைன் என்ன வரணும்? மைனஸ். 7 6 ஆர் 42 அப்படி எழுதிருங்க. மல்டிப்ளிகேஷன் டேபிள் தெரிஞ்சாவே போதும், இந்த சம்மெல்லாம் சூப்பராக போட்டுடலாம். ப்ளஸ் 7 7s ஆர் 49. இங்கே நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏவும் பியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ சைனை சேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே ப்ளஸ்ஸுனா இங்கே மைனஸ், இங்கே மைனஸ்னா இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்ஸுனா இங்கே மைனஸு. இந்த 28 28 இதெல்லாம் கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரணும்? 0 அப்படின்றது வந்துடும். இங்கே நம்மளுக்கு எது தெரியணும்? பியும் ஏவும் தெரியணும். அவங்களுக்கு நேராக இருக்கிறவங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பி லெஃப்ட் ஹேண்டு சைடில் எழுதும்போது இது என்ன ரைட் ஹேண்ட் சைடில் போணுச்சுன்னா மைனஸாக மாறும். இப்போ லெஃப்ட்டுக்கு வரும்போது சைன் என்னவாக இருக்கும்? ப்ளஸ் 42 ஈக்குவல் 0. அதே மாதிரி ஏக்கும் இங்கே ப்ளஸ்னால் இங்கே அப்படியே என்ன எழுதிக்கணும்? ஆப்போசிட்டில் மைனஸ் 49 ஈக்குவல் 0. இங்கே பாருங்கள், பி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் +2 ப்ளஸ் 42 இருக்குது. அப்போ ரைட் சைடு போகும்போது சைன் என்ன ஆகும்? டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் 42 வந்துருச்சுங்களா? இங்கே உங்களுக்கு ஆன்சர் மைனஸ் 42. அதே மாதிரி ஏ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மைனஸ் இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது +49, இங்கே +49 இருக்குது.